நினைவு கூறுதலின் தியானங்கள் என்னும் புஸ்தகத்திலிருந்து கெத்செமனே என்னும் தலைப்பின் கீழுள்ள பாடங்களை நாம் தியானிக்க இருப்பதினால் அதற்குரிய 3வது பாடமாக கெத்செமனே விழிப்பும் ஜெபமும் என்னும் பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 2773, பிப்ரவரி 1901, பக்கம் 729. தலைப்பு கெத்செமனே விழிப்பும் ஜெபமும். ஆதார வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் 46 வரையிலான வசனங்கள். என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் எனும் வார்த்தைகளை வாசிக்கையில் கர்த்தர் இயேசுதான் பரமபிதா என்று கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் நிலவி கொண்டு வரும் கருத்தில் தவறு இருக்கிறது என்பதை யாரும் உணராமல் இருக்க முடியாது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னுமாக இயேசுதான் பிதா என்றால் பிதாவுக்கு நேராக அவருடைய ஜெபம் நடிப்பாக இருந்திருக்கும். மாறாக இயேசு தம்மை குறித்து கூறி இருந்தது போன்று அவர் பிதாவாய் இராமல் தேவனால் அனுப்பப்பட்ட குமாரனாக, தேவனுடைய ஒரே பேரானவராக, சிருஷ்டிகள் அனைத்திற்கும் முதற் பேரானவராக, தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு ஆதியானவராக இருந்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதை தவிர நம்முடைய கர்த்தருடைய அப்போஸ்தலனுடைய பேச்சிற்கும் அவருடைய போக்கிற்கும் வேறே நியாயமான அர்த்தங்கள் இல்லை. இதை குறித்து சத்தியத்தை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு 5ஆம் தொகுதியை பரிந்துரைக்கின்றோம். நமது கர்த்தரும் அவருடைய சீஷர்களும் அவருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலை நிறுவிவிட்டு மேல் வீட்டு அறையை விட்டு புறப்பட்டு போனார்கள். இவர்கள் கெத்செமனே என்று அழைக்கப்படும் தோட்டம் இருந்த ஒலிவமலைக்கு போனார்கள். கெத்செமனே என்னும் பெயருக்கான அர்த்தம் எண்ணெய் செக்கு ஆகும். இங்கு ஒலிவ பழங்கள் அரைக்கப்பட்டு வெளிச்சத்திற்காகவும் உணவிற்காகவும் பயன்படும் எண்ணெய் எடுக்கப்படுவதனால் இப்பெயர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சுவிசேஷகர்களில் ஒருவர் அதை கெத்செமனே தோட்டம் என்று குறிப்பிடுகிறார். இங்கு இடம்பெறும் தோட்டம் எனும் வார்த்தையானது பழங்காலங்களில் பழத்தோட்டம் எனும் வார்த்தைக்கான அர்த்தத்திலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது பூந்தோட்டம் அல்ல. ஒரு ஒலிவமலையின் அருகில் சுமார் 150 அடிகள் உள்ள சிறிய வேலியிட்டு அடைக்கப்பட்டிருந்த இடமாக காணப்பட்டது. மேலும் இங்குதான் நமது கர்த்தருடைய வியாகுலம் கலந்த ஜபம் ஏறெடுக்கப்பட்டது என்ற பிரபலமும் காணப்படுகின்றது. இங்கு மிகவும் பல வருடம் உள்ள மற்றும் மிகவும் முடிச்சுக்கள் உள்ள 8 ஒலிவ மரங்கள் காணப்படுகின்றது. இதுதான் அதே துல்லியமான இடமாக இருப்பினும் அல்லது இல்லாவிட்டாலும் இதுவே குறிப்பிடப்பட்டிருக்கும் அம்சங்களுக்கு போதுமான அளவுக்கு இசைவாய் இருந்திருக்கின்றது. நமது கர்த்தர் இவ்விடத்திற்கு போவதற்கு அநேகமாக 2 காரணங்கள் இருந்தன. முதலாவது காரணம் என்னவெனில், துரோகியான யூதாசும் அவனால் கூட்டிக் கொண்டு வரப்படும் கூட்டத்தாராலும் தாம் கைது செய்யப்படுவார் என்பதை உணர்ந்த நமது கர்த்தர் மிகவும் அன்பாக மாடி அறையை பயன்படுத்துவதற்கு அனுமதித்த நண்பனுக்கு பிரச்சனையை கொண்டு வர அநேகமாக விரும்பவில்லை என்பதாகும். 2வது காரணம் என்னவெனில், அவர் நடுராத்திரியின் அமைதியான வேலையை விரும்பி மலைப்பகுதிக்கு சென்று தேவனுடன் தனிமையில் இருக்க விரும்பினார் மற்றும் தம்முடைய ஆத்துமாவை ஜெபத்தில் ஊற்றி நடக்கவிருக்கும் சம்பவங்களுக்கு போதுமான பலத்தை பெற்றுக்கொள்ள அவர் விரும்பினார் என்பதாகும். இந்த 2ஆம் கருத்துக்கு இசைவாகவே நமது கர்த்தர் தோட்டத்தின் வாசலை அடைந்தவுடன் சீஷர்களில் 8 பேரை காவல் காக்கும்படி வெளியே நிறுத்திவிட்டு மற்ற தருணங்களில் கர்த்தரால் விசேஷமாக கனப்படுத்தப்பட்ட அதே 3 சீஷர்களை, அதாவது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றார். தைரியமுள்ள பேதுரு, உணர்ச்சிமிக்க யாக்கோப்பும் யோவானுமாகிய இடிமுழக்க மக்கள் அவருடன் கூட்டிக் கொண்டு செல்லப்பட்டனர். இந்த மூவரும் அவருடைய சீஷர்களிலேயே மிகுந்த தைரியம் உள்ளவர்களும் மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்களும் மிகுந்த உணர்வுள்ளவர்களுமாய் காணப்பட்டனர். இவர்களை கர்த்தர் இந்த கவலைக்கிடமான வேளையில் தம் அருகாமையில் காணப்பட வேண்டும் என்று விரும்பினார். எனினும் இந்த தருணத்திலும் கூட கர்த்தர் தம்முடைய ஜெபத்தில் இன்னும் தனித்து காணப்பட விரும்பினார். காரணம், இந்த அவருடைய உண்மையான நண்பர்களும் கூட சூழ்நிலையை உணர்ந்து கொள்ள முடியாமல் காணப்படுவார்கள். ஜனங்களில் ஒருவனாகிலும் அவருடன் கூட இருக்கவில்லை. ஆகவே இந்த மூவரையும் விட்டு கல்லெறியும் தூரத்திற்கு அப்பால் போய் பதிவுகளின்படி முகம் குப்புற விழுந்து பிதாவுடன் சம்பாஷித்தார்.
இத்தருணத்திலுள்ள நமது கர்த்தருடைய அனுபவங்களை பற்றின பல்வேறு பதிவுகளை வைத்து எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கும் பொழுது அவர் ஒருபோதும் அனுபவித்திராத மனவேதனையானது மிகுந்த வேதனையுடன் அவர் மேல் கடந்து வந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் அவர் மேல் வந்த பாரத்தின் சுமை அதிகரித்து கொண்டே இருந்தது. அதாவது மரணத்திற்கு ஏதுவான துக்கமாய் இருந்தது. அதாவது அவருடைய ஜீவியத்தையே நசுக்கி போடும் அளவுக்கு உள்ள துக்கமாய் இருந்தது என மத்தேயுவின் பதிவின்படி பார்க்கின்றோம். மார்க்கு 14:33 ஏதோ எதிர்பாராத விதத்தில் அவர் மேல் துக்கம் வந்தது போலவும், ஏதோ அவர் திகைத்து விட்டது போலவும், அவர் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் செய்தார் என்று பார்க்கிறோம். வைத்தியனாகிய லூக்கா அவர்களின்படி அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். லூக்கா 22:44 என்று பார்க்கின்றோம். இங்கு இடம்பெறும் வியாகுலத்திற்கான கிரேக்க வார்த்தையின் பொருளானது அகோனி, ஆற்றலிலும் வீரியத்திலும் பெருகிக் கொண்டிருக்கும் ஒரு போராட்டம் என்பதாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று பார்க்கின்றோம். இந்த வியர்வை என்பது இன்றைய வைத்தியர்களால் மிகவும் அபூர்வமான ஒன்றாய் காணப்பட்டாலும் இந்த வியர்வை என்பது அவர்களால் அறியப்பட்டுள்ள ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இரத்த வியர்வை என்பது மரணத்திற்கு ஏதுவான துக்கமாகிய உச்சகட்ட நெருக்கடியே சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. வாட்டிக்கன் மூலப்பிரதிகளில் நமது கர்த்தருடைய இரத்த வியர்வையை குறித்து பதிவு இடம்பெறவில்லை என்றும், சினடிக் மூலப்பிரதிகளில் இது இடம்பெற்றாலும் இது பின்னாளில் வல்லுநர் ஒருவரால் அகற்றப்பட்டுள்ளது என்றும் பேராசிரியர் டிஸ்கென்கார்ஃப் அவர்கள் தெரிவிக்கின்றார். ஆகையால் இவ்வசன பகுதியானது சந்தேகத்திற்குரியதாக அல்லது கேள்விக்கு இடம் கொடுப்பதாக காணப்படுகின்றது. நமது மீட்பருடைய இந்த துயரம், கண்ணீர்கள், ஜெபங்கள் என்பது அவருடைய பலவீனத்தை உறுதிப்படுத்துகின்றது என நாத்திகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இவர்கள் விவாதிப்பது என்னவெனில், பல்வேறு மதங்களை சார்ந்த பலர் இரத்த சாட்சி மரணத்தை தைரியத்துடனும் விருப்பு வெறுப்பு அற்று உறுதியுடனும் சில சமயம் புன்னகையுடனும் சந்தித்திருக்க, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் உயர்வாய் இருப்பதற்கு பதிலாக இயேசுவின் இந்நாட்கள் மூலம் அவர் கோழையானவராகவும் கீழானவராகவும் காணப்படுகின்றார் என்பதேயாகும். ஆனால் இவர்கள் கிரகித்து கொள்ளாத ஒரு தத்துவம் இச்சம்பவத்துடன் தொடர்புள்ளதாய் காணப்படுகின்றது. விழுந்து போன, சீர்கெட்டு போன கீழான மனுக்குலத்திற்கு உணர்ச்சியற்ற நிலைமை காணப்படுவதினால் இவர்கள் வலியையும் மரணத்தையும் அலட்சியமாகவே கருதுகின்றனர். இது நிமித்தம் இவர்கள் பெரிதும் துன்பமும் அடையாமலேயே மரணத்திற்குள் தாங்களும் கடந்து செல்கின்றனர். அல்லது இரக்கம் இல்லாமல் கருணையின்றி மற்றவர்களுக்கு மரணத்தை தண்டனையாகவும் வழங்குகின்றனர். இப்படிப்பட்ட கடினமானவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாத கல்மனதை உடையவர்கள் போல இயேசு இல்லை என்பதினாலும், இவர் மென்மையான, அன்பான, பரிவான உணர்வுகளையும் உணரும் திறன்களையும் கொண்டிருந்தார் என்பதினாலும், மற்ற வேறெந்த மனுஷரை காட்டிலும் மிகவும் பரிவுடனும் மிகவும் மென்மையாகவும் மிகவும் தூய்மையுடனும் மிகவும் கூர்மையான உணர்வுடனும் இயேசுவினால் அனுதாபம் அல்லது இரக்கம் கொள்ள முடியும் என்பதினால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் பொருட்டு தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் விஷயத்தில் அவர் தம்மை தாம் எந்த ஒரு நிலைக்குள்ளாக வைத்திருந்தார் என்பதையும் அவர் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு சிருஷ்டி பூரணமாய் இருந்ததாயின் அதன் உணர்வுகள் மிகுந்த உணர்வுத்திறன் கொண்டதாயும் உயர் ஆற்றல் மிக்கதாயும் காணப்படும். சந்தோஷத்தையும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளும், துக்கத்தையும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளும் திறன் கொண்டிருக்கும். நமது கர்த்தர் முழுமையாய் பூரணமானவராக இருந்தபடியினால் மற்றவர்களை காட்டிலும் கர்த்தரே வலியின் தாக்கத்திற்கு அதிகமாய் உள்ளாகுகின்றவராய் இருப்பார். இதுவும் அல்லாமல் அவரிடம் பரிபூரணமானதும் எந்தவிதமான தண்டனையினாலும் இழக்க பெறாததுமான ஜீவன் இருந்தது மற்றும் அதனை விட்டு தாம் பிரிய போகின்றார் என்பதை அறிந்தும் உணர்ந்தும் இருந்தார். மனித குடும்பத்திலுள்ள மற்றவர்களோ ஜீவன் பறிமுதல் பண்ணப்பட்ட நிலைமையில் அல்லது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட நிலைமையில் வாழ்கின்றவர்களாய் காணப்பட்டிருக்கின்றபடியினால் ஏதோ ஒரு விதத்தில் ஜீவனை விட்டு பிரிய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இருந்தனர். ஆகவே கர்த்தருடைய பின்னடியார்களில் எவரேனும் தங்களுடைய ஜீவனை ஒப்புக் கொடுப்பதை காட்டிலும் நமது கர்த்தர் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுப்பது என்பது முற்றிலும் வேறுபட்ட காரியமாக இருக்கும். பரிபூரண ஜீவன் என்பது 100 பாகங்களை உடையது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமது கர்த்தர் 100
பாகங்களையும் ஒப்புக்கொடுக்க வேண்டியவராக இருக்கின்றார். ஆனால் மீறுதல்கள், பாவங்கள் மற்றும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதன் காரணமாக 99 பாகங்களிலும் மரித்து போய்விட்ட நமக்கு மரணத்தை ஒப்புக்கொடுப்பதற்கு ஒரே ஒரு பாகமே இருக்கும். மரணம் சில நிமிடங்களில் நடக்கக்கூடிய ஒன்று என்ற அறிவின் காரணமாக ஜீவனை இழப்பதற்கு நாம் அலட்சியமாக கருதுவது என்பது அவர் ஜீவனை இழப்பதை கருதுவதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட காரியமாகும். அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக பிதாவுடன் கூட காணப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையிலும் தாம் இப்பொழுது ஒப்புக்கொடுக்க போகும் ஜீவனானது பாவத்தின் காரணமாக பறிமுதல் செய்யப்படாமல் மாறாக தாம் விரும்பி பலி செலுத்துவதினாலேயே என்ற அவருடைய உணர்ந்து கொள்ளுதலின் அடிப்படையிலும் நமது கர்த்தர் கொண்டிருந்த தெளிவான அறிவில் அவர் ஜீவனை இழப்பதற்கு கருதுவதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட காரியமாகும். ஜீவனை இழப்பது என்பது நமது கர்த்தருடைய துக்கத்திற்கான முக்கிய காரணி என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. இதை அப்போஸ்தலர் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் வார்த்தைகளில் தெளிவாய் தெரிவிக்கின்றார். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருக்கு ஒவ்வொரு நாளும் சுயத்தை பலி செலுத்தும் விஷயத்தில் கடந்து சென்றது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அனைத்தும் முடிந்துவிடும். இந்த ஒரு எண்ணமானது வேறொரு எண்ணத்தையும் கூட கூட்டிக் கொண்டு வந்தது. தாம் பிதாவின் சித்தத்தை பூரணமாய் செய்துள்ளாரா? மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் என்று தமக்கு வாக்களிக்கப்பட்ட பலனை பரிசை தம்மால் உரிமை கோர முடியுமா, தம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதே ஆகும். பூரணத்தின் அளவுகோலுக்கு ஏற்ப வரும் விஷயத்தில் அவர் ஏதேனும் தவறி போனால் அவருடைய மரணம் என்பது முற்றிலுமான அழிவாக இருக்கும். மனுஷர்கள் அனைவரும் தாங்கள் அழிந்து போவதை குறித்து திகிலடைந்தாலும் எவராலும் அழிவின் அர்த்தத்தினுடைய முழு ஆழத்தையும் அழுத்தத்தையும் அவரை போல், அதாவது பரிபூரணமான ஜீவனை உடையவராக மாம்சத்தில் இராமல் பிதாவுடன் தமக்கிருந்த முந்தின மகிமையை பற்றின நினைவுகளை பெற்றிருந்த அவரை போல் அறிந்து கொள்ள முடியாது. அவரை பொறுத்தமட்டில் அழிவை பற்றின சிந்தையே அவருக்கு துக்கத்தையும் ஆத்மாவில் அச்சத்தையும் கொண்டு வந்தது. இதே சிந்தனையானது முன்பு அவருக்கு இப்படியாக அழுத்தத்தை கொடுக்கவில்லை. இதுவே இப்பொழுது அவரை மரணத்திற்கு ஏதுவான அதிர்ச்சி கலந்த துக்கம் கொள்ளும் அளவுக்கு அவர் மேல் பாரமாய் அழுத்தினது. தாம் தீமை செய்தவராக நியாயப்பிரமாணத்தின்படி பாடுபட போவதை கர்த்தர் உணர்ந்தார். தம்மை குற்றம் சாட்டுவதற்கு அநேகர் தீர்மானத்தில் இருக்க பரலோக நீதிபதியும் தம்மை குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பாரா, தாம் முற்றிலும் குற்றமற்றவராக இருக்கிறாரா என்ற கேள்வி அவருக்குள் இயல்பாகவே எழும்பினது. கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணின பிற்பாடு அவர் தம்முடைய 3 சீஷர்களிடத்தில் வந்தார். மற்றவர்களை காட்டிலும் இம்மூவரிடமே அவருடைய மாபெரும் நம்பிக்கை காணப்பட்டது. இவர்கள் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான கூட்டாளிகளாக இருந்தனர். ஆனால் இவர்களை நித்திரை பண்ணுகிறவர்களாக இயேசு கண்டார். துயரத்தின் காரணமாகவே இவர்கள் தூங்கி போய்விட்டனர் என லூக்கா அவர்கள் விவரிக்கின்றார். அந்த இரவும் அதன் பாடங்களும் மனதில் ஆழ பதிந்ததாய் இருந்தது. அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட முடியாத நினைவு கூறுதலின் போஜன காரியங்களானது ஆண்டவருடைய மரணத்தை குறிக்கின்றது என ஆண்டவர் தெரிவித்ததினாலும் இன்னுமாய் அவர்களில் ஒருவன் ஆண்டவரை காட்டிக் கொடுப்பான் என்றும் அவர் கூறியிருந்தபடியினாலும் அவர்கள் மீது மிகுந்த துக்கமான பாரத்தை கொண்டு வந்ததாயிருந்தது. துக்கத்தின் காரணமாக மந்த தன்மையுடன் கூடிய தூக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர்களை மென்மையாய் நமது கர்த்தர் கடிந்து கொண்டார். எனக்காக மாத்திரம் நீங்கள் விழித்திராமல் உங்களுக்காகவும் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நம் அனைவர் மீதும் கடுமையான சோதனை காலம் வரவிருக்கின்றது. இந்த பொல்லாத காலகட்டத்தில் விழுந்து போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற விதத்தில் கர்த்தர் கூறினார். பின்னர் மீண்டும் கர்த்தர் ஜெபம் பண்ணும்படிக்கு கடந்து போனார். 3 முறையும் அவர் ஒரே வார்த்தைகளை கூறி ஒரே உணர்வுகளை வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணினதாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. அதாவது அவருடைய இருதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நாடி இப்பொழுது தமது ஓட்டத்தை முடிக்கப் போகின்ற அவர் தாம் அங்கீகரிக்கத்தக்க விஷயத்தில்
தாம் அங்கீகரிக்கத்தக்க விதத்தில் செய்துள்ளார் என்று நம்பிக்கை கொள்ளலாமா? மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் மூலமாய் தம்மை தேவன் ரட்சித்தார் என விசுவாசத்தின் முழு நிச்சயத்தை தம்மால் பெற்றுக்கொள்ள கூடுமா? கர்த்தருடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கும் வண்ணமாக அவரை ஆறுதல் படுத்தும்படிக்கு, அவருக்கு நிச்சயம் கொடுக்கப்படும்படிக்கும், அவரை பலப்படுத்தும்படிக்கும் தேவதூதன் அனுப்பி வைக்கப்பட்டார். என்ன செய்தி தேவதூதன் கொண்டு வந்தார் என்பது பற்றி நமக்கு கூறப்படவில்லை. எனினும் அது சமாதானம் கொடுக்கும் செய்தியாகவும் கர்த்தருடைய நடத்தை பிதா அங்கீகரிக்கத்தக்கதாய் இருந்தது என்பதற்கு, அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் மூலம் மீண்டும் ஜீவனுள்ளவராய் கொண்டு வரப்படுவார் என்பதற்கும் உறுதியளிக்கும் செய்தியாக இருந்திருக்கும் என நாம் எண்ணுகின்றோம். இவை நமது கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் சோதனைக்கு அவசியமான பலத்தையும் தைரியத்தையும் அவருக்கு அளிப்பதற்கு போதுமானதாய் இருந்தது. மேலும் அது முதல் அனைவர் மத்தியிலும் கர்த்தர் அமைதியுடன் காணப்பட்டார். யூதாசும் அவனோடு வந்த சேனைகளும் கர்த்தரிடம் வந்தபோது எல்லோர் மத்தியிலும் கர்த்தரே மிகவும் அமைதலுடன் சாந்தத்துடன் காணப்பட்டார். பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிற்கு முன்பாக இயேசு காணப்பட்ட போதும் இப்படியாகவே காணப்பட்டார். பிலாத்துவுக்கு முன்பதாகவும் இப்படியே காணப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட போதும் இப்படியாகவே காணப்பட்டார். தாம் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் என்பது பற்றியும், மகிமை, கனம் மற்றும் அழியாமையை குறித்த கிருபையான வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் தமக்கு உரியது என்பது பற்றியும் உள்ள செய்தியில் கர்த்தர் சமாதானம் அடைந்தார். இப்பொழுது அவரால் எந்த சோதனைக்குள்ளாகவும் கடந்து செல்ல முடிந்தது. அவருடைய சகோதரர்களாகிய நம்மை போன்று அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டதாக வேத வாக்கியங்கள் நமக்கு நிச்சயம் கொடுக்கின்றது. கெத்செமனேயில் உள்ள இந்த அவருடைய அனுபவத்தில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வரப்போகின்ற மிக கடுமையான சோதனைகளில் ஒன்று சித்தரிக்கப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். பலியின் இடுக்கமான வழியில் உள்ள சோதனைகளும் சிரமங்களும் அனைத்தும் எவ்விதத்திலும் பலனளிக்காது என்று நம்மை எண்ண வைத்து நாம் முயற்சியை கைவிட்டு விடுவதற்காக நம்மை சோர்வுபடுத்தும்படிக்கு சில சமயங்களில் எதிராளியானவன் முயல்வான். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தாங்கள் அர்ப்பணிப்பின் போது செலுத்தின வாக்குறுதிகளை நிறைவேற்றத்தக்கதாக நேர்மையுடனும் உண்மையுடனும் நாடுபவர்களுக்கு வருகையில் இது அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய கடுமையான சோதனைகளில் ஒன்றாயிருக்கும். பரம காரியங்களுக்காக இந்த உலகத்தையும் அதன் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் லட்சியங்களையும் விருப்பங்களையும் கைவிட்டு விட்டவர்களுக்கு ஏதேனும் விஷயம் அவர்களுடைய பரம நம்பிக்கைகளை மூடி போடும் பட்சத்தில் இவர்கள் ஒருவேளை மகிமையான வாக்குத்தத்தங்களை காணாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் காணப்படும் இருளை காட்டிலும் அடர்த்தியான இருள் சூழ்நிலைமையில் இவர்கள் காணப்படுவார்கள். இப்படியான தருணங்களில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருடைய மாதிரியை பின்பற்றி அனைத்தும் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு பிதாவின் முகத்தை நாட வேண்டும். உலகமானது நம்மை வெறுத்து நமக்கு எதிராய் பொய்யாய் அநேக தீமைகளை பேசும்போது அவருடைய அங்கீகரிப்பு இன்னமும் இருக்கின்றது என்பதற்கான ஏதேனும் உறுதிப்பாடுகளை அடைவதற்கு ஆவலாய் நாம் காணப்பட வேண்டும். அனைத்தும் சரியாக நடக்கும் என்றும் ஜீவனுக்கான மேலான உயிர்த்தெழுதலில் ஒரு பங்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்றும் ஏதேனும் புதிய உறுதிப்பாடுகள் கிடைக்க ஆவலாய் நாம் காணப்பட வேண்டும். நமது கர்த்தருடைய அனுபவங்களுக்கும் நம்முடைய அனுபவங்களுக்கும் நாம் இவ்விதமாய் தொடர்புபடுத்தி பார்த்திட்டாலும் மிக பெரிய வித்தியாசம் நமக்கும் கர்த்தருக்கும் இடையே காணப்படுகின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் மரித்து கொண்டிருப்பவர்கள் என்றும் நம்மில் 99 பாகங்கள் ஏற்கனவே மரித்துவிட்டது என்றும் இதனால் மரணத்தின் அல்லது நித்திய ஜீவனுக்கான அர்த்தத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது என்றும் நாம் மறந்துவிடக் கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் விட நமக்கு நமது கர்த்தருடைய மாதிரி காணப்படுகின்றது. மற்றும் இன்னுமாக நம்முடைய சரீரங்களிலும் ஆவிகளிலும் அவரை மகிமைப்படுத்துவதற்கான நம்முடைய பிரயாசங்கள் எவ்வளவு பூரணமற்ற பலனை கொடுத்திட்டாலும் இருதயத்தில் நோக்கத்தில் சித்தத்தில் நமது உண்மையையும் கர்த்தருக்கு நாம் நிரூபிக்கும் பட்சத்தில் நம்முடைய சொந்த பரிபூரணத்தினால் அல்லாமல் அவருடைய பரிபூரணத்தினால் முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைவோம் என்ற நிச்சயமும் நமக்கு இருக்கின்றது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று நமது கர்த்தர் ஜெபம் பண்ணினதாக சுவிசேஷகர்கள் பதிவு செய்துள்ளனர். ஒருவேளை அவர் ஜெபம் பண்ணினதாவது, ஒருவேளை என்னுடைய மரணம் அவசியப்படாமலேயே மனுக்குலத்திற்கான உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஏதேனும் விதத்தில் நிறைவேற்றிட முடியும் என்று உம்முடைய அளவில்லாத அன்பும் இரக்கமும் ஒருவேளை
பட்சத்தில் பிதாவே அப்படியாகவே நடப்பதாக என்று அர்த்தப்படுமாயின், இயேசு ஆதாம் மற்றும் அவருடைய பாவங்களுக்கு சரிநிகர் சமான பலி செலுத்தப்படுவதன் மூலம் மனுக்குலத்தை சீர்படுத்தும் பிதாவின் திட்டத்தை முழுமையாய் கிரகித்துக் கொள்ளவில்லை என்பதாகிவிடும். ஏனெனில் ஈடுபலி தேவை என்பதை கர்த்தர் ஒருவேளை அறிந்திருந்தாரானால், ஈடுபலியை காட்டிலும் குறைவான வேறு எதுவாகிலும் பலன்களை கொடுக்க முடியும் என நம்முடைய கர்த்தர் எண்ண வாய்ப்பில்லை. ஆகவே அவரை பாரமாய் அழுத்திக் கொண்டிருந்தது என்னவெனில், ஒருவேளை அவர் தேவதூஷணம் புரிந்தவராக கைது செய்யப்பட்டால் அவரை அவருடைய சத்துருக்கள் ரகசியமாய் அழித்து போடுவதற்கு திட்டம் பண்ணாமல் அவரை ரோமர்களிடம் கையளிப்பார்கள் என்பதாகும். இப்படியாக அவருடைய சத்துருக்கள் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு வல்லமையும் செல்வாக்கையும் செலுத்திடுவார்கள் என்பதை கர்த்தர் உணர்ந்திருந்தார். மற்றும் சிலுவையில் அறையும் முறையே ரோமர்கள் மரண தண்டனையை அளிக்கும் முறை என்றும் கர்த்தர் அறிந்திருந்தார். மற்றும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேத வாக்கியங்கள் கூறுவதையும் கர்த்தர் அறிந்திருந்தார். கலாத்தியர் 3:13 நான் தேவனால் கைவிடப்பட்டவராகவும் தேவனால் சபிக்கப்பட்டவராகவும் என்னுடைய தேசத்தின் ஜனங்களால் கருதப்பட போகிறேன். என்னுடைய எல்லா உணர்வுகளும் இப்பொழுதும் எப்பொழுதும் பிதாவுக்கு உண்மையாகவே இருக்க நான் தேவதூஷணம் புரிந்தவராக குற்றவாளியாக மறிக்கவிருக்கிறேன் என்பதே கர்த்தருடைய எண்ணங்களின் மையமாக இருந்தது. இது நமது கர்த்தருடைய கவலையின் விசேஷித்த அம்சமாகும். இதுவே துக்கத்தின் பாத்திரமாய் இருந்தது. இதைத்தான் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று விரும்பினார். தம்முடைய மரணம் அவசியமான ஒன்று என்றும் ஒன்றும் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று என்றும் கர்த்தர் அறிந்திருந்தார். தம்முடைய மரணம் அவசியம் என்று பலமுறை தம்முடைய சீஷர்களுக்கு அறிவித்தும் இருந்தார். ஆனால் சிலுவை பரியந்தமான அவருடைய அவமானத்துடன் கூடிய மரணமே அவரை தயங்க பண்ணினது. காரணம், இப்படியாக அவர் அவமான மரணம் மரிப்பது என்பது வெட்கமாகவும் ஜனங்களுக்கும் தாம் அன்பு கூர்ந்தவர்களுக்கும் தாம் நன்மை செய்யும்படிக்கு நாடினவர்களுக்கும் தம்மை தவறாய் காட்டுவதோடு கூட தாம் தேவனால் சபிக்கப்பட்டவர் என்ற எண்ணத்தை கொடுக்கின்றதாகவும் இருக்கும். தேவனால் சபிக்கப்பட்டவர் என்றால் தமக்கு உயிர்த்தெழுதல் குறித்த மகிமையான வாக்குத்தத்தம் பற்றின காரியத்திற்கு எவ்விதமான நம்பிக்கையும் இல்லை என்பதாக இருக்கும். ஆனால் அவர் உண்மையில் தேவனால் குற்றம் சாட்டப்படுவதில்லை என்றும், கொஞ்சம் நேரம் சபிக்கப்பட்ட ஆதாமின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு ஆதாமின் சந்ததியாகிய நமக்கு அவர் சாபமாக்கப்படுவார் என்றும் தேவதூதனினால் நிச்சயமளிக்கப்பட்ட போது அவரால் சிலுவையையும் அதன் அவமானங்களையும் பொறுமையாய் சகிக்க முடிந்தது. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்னும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய கர்த்தர் மற்றும் அப்போஸ்தலர்களுடைய விஷயத்தில் சோதனையின் இருளான வேளையில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்குரிய முக்கியத்துவம் சித்தரிக்கப்பட்டுள்ளதை நாம் பார்த்தோம். நமது கர்த்தர் சீஷர்களுக்கு சொன்னவைகளை தாமும் கைக்கொண்டார். அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணினார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், அவர் பலப்படுத்தப்பட்டார் மற்றும் ஜெயம் கொண்டவராக வந்தார். அப்போஸ்தலர்கள் விழித்திருக்கவில்லை, அவர்கள் ஜெபம் பண்ணவில்லை, சூழ்நிலைக்கான அவசியங்களை உணர்ந்து கொள்ள தவறிவிட்டார்கள். இவைகள் காரணமாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனதையும் தடுமாறி திகைத்து போனதையும் நாம் பார்க்கின்றோம். இவர்களில் ஒருவர், இவர்கள் அனைவரிலும் மிகவும் பலமானவர், அனைவரும் உம்மை கைவிட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போவதில்லை என்று சற்று முன்பு தத்தமை எடுத்து கொண்டவர் தன்னுடைய சூழ்நிலைகளினால் மிகவும் மேற்கொள்ளப்பட்டு விட்டார். ஜபத்தினாலும் விழித்திருப்பதினாலும் அடைய பெற்றிருந்திருக்கும் பலம் பேதுருவுக்கு இல்லாமல் இருந்தபடியினால் அவர் கர்த்தரை நிந்தித்து மறுதலித்து விடும் அளவிற்கு மிகவும் பலவீனமாக காணப்பட்டார். எப்போதெல்லாம் பரிசுத்தமுள்ள மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஜீவியத்தை ஜீவிக்க முற்பட்டு ஆனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படியான கர்த்தருடைய கட்டளையை கர்த்தருடைய ஜனங்கள் புறக்கணிப்பதை நாம் காண்கையில் இவர்கள் ஞானமற்று நடக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். மேலும் இவர்கள் எவ்வளவுதான் கன்னிகைகளாகவும் தூய்மையானவர்களாகவும் இருப்பினும் இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ஆவார்கள். தன்னந்தனியாக இவர்களால் சுயத்தையும் பாவத்தையும் எதிராளியானவனையும் ஜெயங்கொண்டு விட முடியாது. ஆண்டவருக்கே பலப்படுத்துதல் அவசியப்படுமாயின் நிச்சயமாய் அது நமக்கும் அவசியம். தேவன் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தம்முடைய வேண்டுகோளுக்கான பதிலை பெற்றுக்கொண்டவரானால்
தேவனுடைய நாமத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் எதையும் மற்றும் எல்லாவற்றையும் நாம் நல்ல போர்ச்சேவகர்களாக சகிக்கத்தக்கதாக நம்மை பலப்படுத்துமாயின் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அளிப்பதற்கு பிதா பிரியப்படுகின்ற வழியை அல்லது வழிமுறையை நமக்கு சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றது. கர்த்தரை உண்மையோடு ஜெபத்தில் நாடுபவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் இயேசு பெற்றுக்கொண்டது போல ஓர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆறுதல் படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் என்று அனுப்பப்பட்ட அதே விதமான பரலோகத்தின் தூதுவர் அனுப்பி வைக்கப்பட மாட்டார். எனினும் வேறு விதமான பரலோகத்தின் தூதுவர் நமக்காய் நிச்சயமாய் அனுப்பி வைக்கப்படுவார். அத்தூதுவர் அல்லது நம்முடைய சோதனைகளை நமக்கான பிரச்சனைகள் என்று கண்டு நம் மீது அனுதாபம் கொள்ளும் சக சகோதரர்களாக இருக்கலாம். இல்லையேல் அது ஒருவேளை அப்போஸ்தலர்கள் ஏவப்பட்டு கொடுத்த கிருபையான வார்த்தைகளின் மூலம் தேவன் நம்மிடம் பேசுகின்றவராய் இருக்கலாம். நமது கர்த்தரின் விஷயத்தில் அப்போஸ்தலர்கள் அவருக்காக அனுதாபம் கொள்ளாமல் அல்லது அவருக்கு உதவிடாமல் இருந்து விட்டனர். எப்படி இருப்பினும் பலமானது கடந்து வரும். அது மனுஷர் அல்லது தேவதூதரின் வாக்காக இல்லாமல் மாறாக நாம் அவருக்கு பிரியமாயும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாகவும் இருக்கின்றோம் என்றும் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கென்று அவர் வைத்துள்ள மகா மேன்மையும் அருமையுமானவைகளை நாம் உரிமை கோரலாம் மற்றும் எதிர்பார்க்கலாம் என்றுமுள்ள தேவனுடைய வாக்காகவே இருக்கும். சொல்ல போனால் உலகம் அனைத்தையும் சோதிக்கத்தக்கதாக உலகத்தின் மீது வரப்போகின்ற சோதனை வேளையில்தான் நாம் இப்பொழுது காணப்படுகின்றோம். இது சோதனை காலம் அல்லது இந்த யுகத்தின் முடிவு பகுதியிலுள்ள சோதனைகள் என்று வேத வாக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. இது கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் அனைவருக்கும், அதாவது அவருக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணித்துள்ளவர்கள் அனைவருக்கும் கெத்செமனே வேலையாய் இருக்கின்றது. இது நமது கர்த்தரை போன்று நாம் தேவனுடையவர்கள் என்றும் அவர் நம்முடையவர் என்றும் இவ்வேளையில் நம்மை அவரது பலமானது சுமந்து செல்லும் என்றும் நம்பிக்கை கொள்ளலாம் என்றுமுள்ள முழு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிதாவின் முகத்தை நாம் நாடுவதற்கான வேலையே ஆகும். இது பூமிக்குரிய எந்த மேகமும் எழும்பி உம்முடைய அடியாளின் கண்களிலிருந்து உம்மை மறைக்காமல் இருப்பதாக என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வேலையாகும். இந்த ஒரு வேளையில் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துகின்றவர்கள் சோதனைக்குட்பட்டு விழுந்து போவார்கள். இந்த வீழ்ச்சி அல்லது விழுகை என்பது கடுமையாயிருக்கும். என்னதான் அவர்கள் பேதுரு போன்று பிற்பாடு குணப்பட்டாலும் அது கண்ணீருடன் தான் குணப்படுகின்றதாயிருக்கும். சிலர் விழித்திருக்காமல் ஜெபம் பண்ணும் தவறை செய்கின்றனர். இன்னும் சிலர் ஜெபம் பண்ணாமல் விழித்திருக்கின்றனர். ஆனால் கர்த்தர் சொல்லியுள்ளது போன்று இரண்டையும் சேர்த்து செய்வதுதான் பாதுகாப்பான மற்றும் சரியான ஒரே வழிமுறையாக இருக்கும். நாம் விழித்திருக்க வேண்டும் மற்றும் உலகம், மாம்சம் மற்றும் பிசாசின் அத்துமீறுதலுக்கு எதிராக காவல் காக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கும் உற்சாகமூட்டுதல் அனைத்தையும், அவருடைய பிரசன்னத்தை மற்றும் யுகத்தின் மாபெரும் மீறுதலை பற்றின அடையாளங்களையும், கர்த்தருடைய வார்த்தைகளின் நிறைவேறுதலுக்கான சாட்சியங்களையும் நாம் கவனிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உண்மையிலும் அன்பிலும் நம்மை பலப்படுத்துகின்ற அனைத்திற்காகவும் நாம் கவனித்திருக்க வேண்டும். மற்றும் இப்படியாக கவனித்திருக்கும் அதே வேளையில் நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணவும் வேண்டும். நாம் கர்த்தருடைய ஜனங்களுடன் சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். நாம் நம்முடைய இல்லங்களில் குடும்பத்தினர்களாக சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். நாம் தனிமையில் ரகசியமாய் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் பேசும் போதும் மற்றும் செய்யும் அனைத்திலும் நமக்கு ஜெப சிந்தை காணப்பட வேண்டும். அதாவது பிதா அங்கீகரிக்கத்தக்கதான விதத்தில் நாம் நம்முடைய வகையில் வருகின்ற காரியங்களையும் நம்மால் முடிந்த மட்டும் செய்வதற்கு நம்முடைய திராணிக்கு மிஞ்சினதாய் இருக்கும் சோதனைகளிலிருந்து அவரால் நாம் பாதுகாக்கப்படுவதற்கும் இறுதியில் பொல்லாங்கனிடமிருந்து விடுவிக்கப்பட்டு நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் இடம்பெற்றுக் கொள்வதற்கும் என்றும் நம்முடைய ஜீவியத்தின் விஷயங்கள் அனைத்திலும் வழிநடத்தல் பெற்றுக் கொள்வதற்கென நம்முடைய இருதயங்கள் தொடர்ந்து கர்த்தரிடத்தில் போய்கொண்டே இருக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருடைய இல்லங்களிலும் வாட்ச் டவர் வெளியீடு சுமந்து வரும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளான சோதனைக்குட்படாதபடி விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதை நாம் அதிகமாக நினைவில் கொள்ளுவோமாக மற்றும் செயல்படுத்துவோமாக. ஆமேன்.